அண்ணா வணக்கம். நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த நிகழ்வு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி அங்கேருந்து வரோம். இது வந்து மே 18 இனப்படுகொலை நாள். இதுக்காக அண்ணனை பார்க்கலாம், அண்ணனோட உரையாடலை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஏன்னா இப்ப 2026 தேர்தல் முடிஞ்சிருச்சுக்கு. நீங்க களத்துல பணியாற்றி இருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, எல்லாரை விட களத்தில் முதல்ல போனது நாங்கள் தான், இறுதி வரை இருந்ததும் நாங்கள் தான். ஆனால் மக்கள் அதை பொறுப்படுத்தல. ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் முன்ன போனோம். போக கூட எல்லாருமே களம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. திரும்ப அடுத்தடுத்த முன்னாள் ஆண்டவர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணாங்க. திரும்ப அடுத்த கடைசி 3 நாள்ல தெரிஞ்சிருச்சு இல்ல நமக்கு சாதகமா இல்ல அப்படின்னு. எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். இப்ப நீங்க தோல்வி விட்டுருக்கீங்க. இப்பதான் முதல்ல அண்ணனை வந்து மேடையில பேச்ச கேட்கணும்னு கூட வந்திருப்பீங்க. ஆனா அடுத்த கட்டம் உங்களுடைய நகர்வு எப்படி இருக்கும்? எப்படி நீங்க உங்களுடைய அடுத்த பணிகள் எப்படி இருக்கும்? களப்பணிகள் எப்படி இருக்கும்? நாங்க சொல்றது இல்ல, அண்ணன் சொன்னதே நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்த மாவட்ட ரீதியா அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. வரக்குள்ள அவரோட திட்டமிடல் என்னவோ அண்ணன் சொல்லுக்கு ஏற்ப நாங்க. இப்ப நீங்க வச்ச கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே சிறப்பானது. ஆனா மக்கள் அதை ஏத்துக்கல. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கார்பரேட் நிறுவனங்கள் அத்தனையும் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை விட ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் அதிக மவுஸ் இருக்கு. ஆனால் அண்ணன் சொல்றது ப்ரைவேட் ஸ்கூல்லே இல்லாமல் நான் ஆக்கிடுவேன், அந்த தரத்தை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுவேன்றாரு. அப்போ அவங்களோட வாக்கு நமக்கு விழாது. அரசாங்க ஊழியர்கள் வந்து இது லஞ்சத்தை வாங்க விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவங்களோட வாக்கு நமக்கு விழாது. இன்னொன்று தண்ணி இலவசமாக தருவேன் அப்படின்றாரு. தண்ணியோட பொருளாதாரம் தான் இப்போ தமிழ்நாட்டின் பெரிய பொருளாதாரமாக இருக்குது. எல்லாரோட கட்சி தலைவர்கள் மேம்பட்ட நிலவில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு வாட்டர் பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அதை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியுமானா எங்களுக்கு இது களம் இல்லை, சாத்தியம் இல்லை. இப்போ ஏன்னா நீங்க நல்ல கொள்கைகளை வச்சு மக்கள் உங்களை வந்து வெற்றி பெற செய்யல, ஏத்துக்கல. இப்போ எப்படி நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு இதே கொள்கையோட வருவீங்களா, இல்ல உங்க கொள்கையில வேற ஏதாவது மாற்றம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா இருக்காது, இதே கொள்கை தான். ஸோ வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது உங்களுடைய களப்பணி. கண்டிப்பா. எப்படின்னா நான் என்ன சொல்றது, ஏன்னா திரை கவர்ச்சி இப்ப 2 வருஷம் தான் ஆகுது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, அவரோட ஒரு முகத்துக்கு மட்டும்தானே விழுந்த வாக்கு அது. மற்றபடி யார்கிட்ட கேட்டாலுமே அவங்களோட வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது. ஆனா எங்க இதுல அப்படி இல்லை, கையை விட்டே சொல்லுவாங்க. அக்கா கார்த்திகால இருந்து பெண் வேட்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்டம் சரி, இந்த பக்கம் பாத்திமாக்கா, அப்படியே பெண்களே விரல விட்டே சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்கள்லையும் சரி. ஆனால் கார்த்தி இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் சரிதான். உங்கள்ட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க, களப்பணியாளர்கள் இருக்காங்க, அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் முதல்வர் ஆக முடியும்னா நல்ல கொள்கைகளை வச்சு, நல்ல கோட்பாடுகளை வச்சு. ஆனா நீங்க களத்துல எல்லாத்துக்கும் போராடி இருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 2 வருஷத்துல நான் கட்சி ஆரம்பிச்சு நான் முதல்வர் ஆயிடுவேன் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்கூடா பாத்திருக்கீங்க. அவரோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் சொல்றேன், அவர் திரை கவர்ச்சி அதோட வெற்றி மட்டுமே தவிர இன்னொரு பார்ப்போம், இன்னொரு 5-6 மாசம் பார்ப்போம். திரை கவர்ச்சி மட்டும் வெற்றி பெற்றாரு, இதை வச்சு மக்களுக்கு என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய மாட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இப்போ சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன்னாரு. இப்போ ஈரான் ரஷ்யாவில் இப்போ போர் நடந்துருக்கு, அமெரிக்கா ஈரானுக்கும். இப்போ அதை தவிர்த்து இவர் தற்சார்பு பொருளாதாரத்தை மிஞ்சி கேஸ் சிலிண்டர் கொடுத்துருவாரா? இப்போ மோடி அவர்கள் தங்கம் வாங்காதீங்க, வெள்ளி வாங்காதீங்கன்றாரு. இவர் தாய்மாமன் சீர்திட்டம், நான் 1 பவுன் தங்கம் தரேன்றாரு. எப்படி தருவார்? அப்போ பொருளாதாரம் அடிப்படை தேவையில்ல. நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எதுவுமே மேம்பட மாட்டோம். இப்போ வரக்குள்ளேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த விக்கிரவாண்டி கிட்ட அத்தனை நெல் மூட்டைகள் இன்னமும் வெயிலில் காஞ்சிட்டு கிடக்குது. அப்போது நீங்கள் அது முதல் கையெழுத்தை ஏன் வேளாண்மை செய்கிற விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கல? டாஸ்மார்க் இழுத்து முறது நல்லது தான், நான் ஆதரிக்கிறோம். ஏன்னா நாங்களும் அந்த பணியில் தான் இருக்கோம். நீங்கள் ஆட்சியில் இருந்து பண்ணுறீங்க, நாங்கள் ஆட்சியில் எல்லாமே நாங்கள் 700 கடைகள் கிட்ட மூடி இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்னும் அந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மேம்பாட்டுக்கும் நீங்கள் இன்னும் வாயை திறக்கலையே. அப்போ வேளாண்மை தேவையில்லை, இல்லை சாப்பாடு தேவையில்லை.
எங்களுக்கு திரைக்கவர்ச்சி இருந்தா போதும், டெய்லி 2 ரீல்ஸ் வந்தா போதும், லைக் போடுவோம், ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்போம், அவ்வளவுதான். இதுக்கு நாங்க அண்ணன் பேசுறத நாங்க வச்சா இல்ல தற்சார்பு பொருளாதாரம் தேவை அப்படின்னு நாங்க ஒரு நிலைப்பாடை கொண்டு வரந்தா சிரிக்கிறீங்க கீழே. இல்ல அவங்க சிரிக்கிறதுங்கிறத விட மக்களுக்கு புரியலங்கிறது தானே பெரிய வருத்தமா இருக்கு. புரியும், பட்னி கிடந்தா புரியும். ரொம்ப நாள்லாம் இல்ல, இன்னும் அந்த போராட்டம் இது பிரச்சனை முடியாம இருந்தா அடுத்த சாப்பாட்டுல வரும், அன்னைக்கு தேடுவாங்க. சோ அப்ப வந்து இது ஒரு குட்டி திமுகன்னு தான் சொல்றீங்க நீங்க? குட்டி திமுக இல்ல, பெரிய திமுக தான். 108 தொகுதி. ஏன்னா திமுகவுடைய 2.0 சொன்னாங்க, அந்த வருஷம் நான் கேக்குறேன். 2.1ல இப்ப 1.0 ஆயிடுச்சு. ஓகே, நன்றிண்ணே.